How to manufacture of ethylene. ஒரு காய்ச்சி வடிக்கும் குடுவையில் எத்தில் ஆல்கஹாலும் அடர் கந்தக அமிலமும் கலந்த கலவையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதன் வாயை ஒரு துளை அடைப்பானால் மூட வேண்டும். அதனுள் ஒரு வெப்பமானி, அதாவது தெர்மாமீட்டர் சொருக வேண்டும். காய்ச்சி வடிக்கும் குடுவை சோடியம் ஹைட்ராக்சைடு உள்ள கழுவு சீசாவுடன் போக்கு குழாயினால் இணைக்கப்பட்டுள்ளது. கழுவு சீசாவில் இருந்து வெளிவரும் போக்கு குழாய் துளைமேடையில் சென்று முடிவடைகிறது. அதாவது இதில் சோதனை என்னவென்றால், குடுவையை மணல் தட்டின் மீது வைத்து சூடேற்ற வேண்டும். வெப்பநிலை, அதாவது டெம்பரேச்சர் 170 டிகிரி செல்சியஸ் இருக்கும் பொழுது எத்திலின் கேஸ் ஆனது நமக்கு கிடைக்கும். இந்த வேதி சமன்பாடு என்னவென்றால், C2H5OH plus H2SO4 gives C2H5HSO4 plus H2O. C2H5HSO4 gives at 170 degree Celsius C2H4 plus H2SO4. இதை தமிழில் கூற வேண்டுமென்றால், எத்தில் ஆல்கஹால் பிளஸ் அடர் கந்தக அமிலம் gives எத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபேட் பிளஸ் நீர். மற்றும் எத்தில் ஹைட்ரஜன் சல்ஃபேட் ஆனது 170 டிகிரியில் எத்திலீன் கேஸ் ஆகவும் கந்தக அமிலமாகவும் மாறுகிறது. வெளிவரும் எத்தினில் சல்ஃபர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்கள் கலந்திருக்கும். இவை கழுவு சீசாவில் உள்ள சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலால் நீக்கப்படுகிறது. எத்திலின் வாயுவானது நீரை கீழ்முக பயிற்சி செய்து மேலே சேகரமாகிறது. இவ்வாறு எத்திலின் கேஸ், அதாவது எத்திலின் வாயுவானது தயாரிக்கப்படுகிறது.